அந்த அம்மாவோட கையை டச் பண்ண உருவம் வீட்டுக்குள்ள வந்துட்டுன்னு அவங்க அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க கத்த முயற்சிக்கிறாங்க, ஆனா சத்தமே வரல. அந்த கருப்பு உருவம் மெதுவா கதவு பக்கத்துல இருந்து நகர ஆரம்பிக்குது. அம்மாக்கு ஒன்னே ஒண்ணுதான், குழந்தைகளை பத்திரமா பாத்துக்கணும்னு அவங்க கட்டி பிடிச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிறாங்க. அடுத்த செகண்டே அவங்களோட சின்ன பையன் திடீர்னு கண் திறந்து பாக்குறான். கதவு பக்கம் பார்த்து மெதுவா சிரிக்கிறான். அம்மா, அந்த அக்கா இன்னும் இங்கதான் நிக்கிறாளா அப்படின்னு கேக்குறான். அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. அதே சமயம் அம்மாவோட உடம்பு நடுங்க ஆரம்பிக்குது. ஏன்னா கதவு பக்கம் நின்ன அந்த உருவம் இப்ப குழந்தைகளுக்கு பின்னாடி வந்து நின்னுட்டு இருந்துச்சு. திடீர்னு வீட்டுக்குள்ள இருந்த ஒரு பழைய கண்ணாடி தானா வேகமா உடையுது. அதை பார்த்து குழந்தைகள் பயந்து போய் வேகமா அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த நிழல் மெதுவா தலையை தூக்கி அம்மா கிட்ட வருது. கதவை ஏன் மூடினு கேக்குது. இதுக்கப்புறம் நீயும் குழந்தைகளும் என்ன ஆக போறீங்க தெரியுமான்னு சொல்லி கத்துது. அதனால பயந்து போன அம்மா தன் குழந்தைகளை காப்பாத்தணும்னு வேகமா போய் அவங்க வீட்டுல இருந்த விளக்கை ஏத்துறாங்க. உடனே அந்த உருவமும் மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் எல்லா இரவு நாட்களிலும் வாசல்ல வீட்டுலன்னு அவங்க அம்மா விளக்கேத்தி பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த உருவம் இன்னைக்கும் அவங்க எப்ப வெளியில வருவாங்கன்னு காத்துக்கிட்டே தான் இருக்கு.